நீதிமொழிகள் சாலமோன் ஞானியால் தேவன் நமக்கு கொடுத்தார். வேதத்தில் அநேக உண்மைகள், சத்தியங்கள், ஆலோசனைகள் யார் மூலமாக கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த ஞானத்தையும் அந்த குணாதிசயங்களை கொடுத்து அவர்கள் அனுபவித்த காரியங்கள் தான் அநேகமாக வேதத்தில் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும். சாலமோன் போல ஞானம் உள்ளவன் இதுவரையிலும் உலகத்தில் இருந்ததில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பெரிய ஞானி, ஆண்டவர் அப்படி மிகுந்த ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அப்படின்னால அவரை கொண்டு நமக்கு ஞான ஆலோசனைகளை, ஞானமாய் வாழ்வதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். நான் சின்ன பருவத்தில் இருக்கும்போது கூட நான் அநேகமாக கேள்விப்பட்டிருக்கிறேன், நீதிமொழிகள் நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாவது வாசிக்கணும். ஏன்னா அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கான கைடு, அது வழிநடத்தக்கூடியதான காரியங்கள் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். உண்மை. நீதிமொழிகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஆலோசனை தருவதாக இருக்கிறது. இன்னை நாம் பார்க்கக்கூடியதான செய்தி, நற்குணாக அதிசயம் கொண்ட வாழ்க்கைக்கான ஆலோசனைகள், அட்வைஸ் ஃபார் வெர்ச்சுவஸ் லைஃப். அதை நம்ம ஆவிக்குரிய பண்புகளோடு வாழ்வதற்கான ஆலோசனைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் இன்னும் பலவீனர்கள், இன்னும் மாம்சத்தில் இருக்கிறோம், இன்னும் குறைந்த அறிவுடையவர்கள், பாவ பலவீனம் நம்மில் இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அது நம்ம மட்டும் இல்லை, எல்லா மனிதருக்கும். சிலர் தங்களை பாவமே இல்லாதவங்களாக காட்டுவாங்க, அது வேதத்துக்கு புறம்பானது. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாம் பாவ சரீர பலவீனங்களை, பாவ பலவீனங்களை தேவ ஆவியினால் ஆளுகை செய்து கட்டுப்படுத்தி தெய்வீக குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிக்கொண்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தெய்வ சுத்தமாக இருக்கிறது. நம்முடைய மாம்சத்திலிருந்து ஆவி பிரிகிறது வரையிலும் நாம் தவறு பண்ணக்கூடிய வாய்ப்புடையவர்களாக இருக்கிறோம், நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லா மனிதரும் அப்படிப்பட்ட மாம்ச பலவீனத்தோடு தான் இருக்கிறான். ஆனபடினால்தான் நம்மில் இருக்கிற கிறிஸ்துவை, நம்மில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை என்பதே தெய்வீக குணாதிசயங்களை வெளியே கொண்டு வருவதற்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும், வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியில் நிறைவு என்பது வேத வசனங்களினால் நிறைந்த வாழ்க்கை. ஆவியில் நிறைந்த வாழ்க்கை என்பது being filled with the Holy Spirit is being filled with the word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா சொன்னாங்க, நான் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. லைஃபை தருகிறது வார்த்தை. அந்த ஜீவனை தந்த அந்த ஜீவனை ஆளுகை செய்வது, பரிசுத்த ஆவியினால் ஆளப்பட்டு நடப்பது, தெய்வீக குணாதிசயங்களால் ஆளப்படுவது வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதலே என்கிற அந்த அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமான. அப்படின்னால்தான் தேவன் நமக்கு அநேக ஆலோசனைகளை தீர்க்கதரிசிகள் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்க சாலமோன் சில ஆலோசனைகளை நடைமுறையில் ரொம்ப காமன், பொதுவான ஆலோசனைகள், ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துவது என்பது ஏதோ பெரிய விஷயத்தை செய்து சாதிக்கிறதில்ல. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொன்னாரு, நீங்கள் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் சொன்னார். புசித்தாலும் குடித்தாலும், புசித்தல், குடித்தல், உடுத்தல், நடத்தல், இதுதான் நம்முடைய அனுதின வாழ்க்கை. இதை மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் ஆலோசனைகள் நமக்கு தேவை. 16வது வசனத்தில் பார்க்கிறோம், தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமின்றி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் அப்படின்னு சொல்றார். தேன் ஸ்வீட்டஸ்ட் ஃபுட், நேச்சுரல்.
இயற்கையாகவே இனிமையானதும் சத்துள்ளதும் மருத்துவ குணமுடையதும் மிகவும் அருமையானதும் மிகவும் மனிதனுக்கு தேவையான ஒரு நல்ல உணவு தேன். அதுக்காக 1 லிட்டர் தேனை எடுத்து உடனே குடிக்காதுங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. அது எதுக்கு ஒப்பிடுகிறாருன்னா, ஏதோ நமக்கு நன்மை கிடைச்சிட்டு இதுல நமக்கு நிறைய நன்மை இருக்குன்னு சொன்னோன்னா ரொம்ப சாடி ஓடிடாதுங்க. இதை நீங்க நம்முடைய பொருளாதார காரியத்துக்கு கூட எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க நிறைய மக்கள் ஏமாந்து போறது எதுல தெரியுமா? சீக்கிரத்துல பணம் கிடைக்கும். இன்னைக்கு விளம்பரமே எது? நீங்க பாருங்க, ஒரு அருமையான விளம்பரம். படித்து கொண்டு இருக்கும் போதே வேலை, சம்பளம். 2வது வருஷம் படிக்கும் போது 20,000 ரூபாய் சம்பளம். எங்க இருந்து எடுத்து கொடுக்கிறான்? மக்களை ஏமாற்றுகிறது தான் விளம்பரம். அதாவது இந்த இடத்துல ஆண்டவர் சாலமோன் நமக்கு தருகிற அறிவுரை என்னன்னா, தேன் நல்லது, உடம்புக்கு நல்லது, இனிமையானது, மருத்துவ குணம் உடையது. உண்மைதான். அதுக்காக நீங்க 5 லிட்டர் தேன் எடுத்துன்னு செய்யாதுங்க, குடிக்காதுங்க. நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தேன் பாட்டில வச்சுட்டு திடீர்னு காலையில கூப்பிடுவாங்க, வரிசையா நிற்கணும், கையை காட்ட சொல்லுவாங்க. அந்த தேன் பாட்டில் எடுத்து என்ன செய்வாங்க, எங்க அப்பா கையில விட்டு தருவாங்க. நம்ம அதை நக்கி நக்கி என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ தேன் பாட்டில் எல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க, இஷ்டத்துக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தேனை மூடி வச்சுருவாங்க. அடுத்து எப்போது கூப்பிடுவாங்க, அப்போதான் போய் என்ன செய்யணும், கையை கட்டி தேன் வாங்கணும். அது ரேர், அது கொஞ்சம் போதும், அப்படிப்பட்டது. ஆனால் இப்போ ஆண்டுடைய கிருபையினால மக்களுக்கு நல்ல ஆகாரங்களையும் பிள்ளைகளுக்கு தேவையானதை விருப்பத்துக்கு இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிற பிரின்சிபிள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு என்னன்னா, அட்ராக்ஷன் இருக்குன்னு சாடி போகாத. இங்க போனா உயர்ந்துடலாம், இங்க போனா எடுத்துடலாம், இங்க போனா சில படிப்புகள்ல போய் இது பண்றது, சில ஈஸி மணி மேக்கிங் பிசினஸ், அதிக சம்பளம் வாங்குறதா வேலை. ஆண்டவர் சிலருக்கு நிறைய சம்பளத்தில் வேலையை கொடுக்குறாரு, சிலருக்கு கொஞ்சம் சம்பளத்தில் கொடுக்குறாரு, ஒரு நடத்துல சுத்தமாக இருக்கு, அதனால அதிக சம்பளம் வேலை வாங்கக்கூடாதுங்கிறது வேதம் சொல்லி தரல. பட் அதுக்காக போய் அதே சார்ந்து கொள்வது, அதான் மேலே இருந்து அதுல இருந்து மேலே போறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஆண்டவருடைய வேதம் நம்ம கேட்டுக்கொள்வது. இவைகளை எல்லாவற்றிலும் நிதானம் தேவை. உண்ணுகிறதுல, உடுக்கிறதுல, உழைக்கிறதுல, சாடுறதுல, விரும்புகிறதுல, உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் நிதானமாய் நடந்து கொள்ளுங்கள். தேன் நல்லதுதான். அதுக்காக நீ என்ன செய்யாத, மட்டமாய் சாப்பிடு. பொருளாதார வளர்ச்சி நல்லது, நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆனா இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் உணவுகள் கொடுக்கக்கூடியதான கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே போய் சாப்பிட்றத பெருமையாக எண்ணுவது, மேன்மையாக எண்ணுவது. எல்லா இடங்களையும் சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம். ஆனா அதற்காக நம்ம வாழக்கூடாது. ஒரு தம்பி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அவர் இந்தியா முழுவதும் உள்ள பிரியாணியை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மாதம் பைக்கில் இந்தியாவில் உள்ள எல்லா சிட்டிகளுக்கும் போய் எல்லா இடங்கள்லையும் பிரியாணி சாப்பிட்டு எல்லா டேஸ்ட்டையும் பற்றி சொல்லியிருக்கிறார். நான் அதை தப்புன்னு சொல்லலை. அவருடைய ஒரு அட்வென்ச்சர், ஒரு ஸ்பிரிட், எல்லாத்தையும் போக்கணும், வரணும், வாலிப பருவம், அது செய்யலாம். பட் அதுக்காக அதே வாழ்க்கையாக மாற முடியாது. இப்படி இருந்தாதான் வாழ்க்கை, இதை சாப்பிட்டாதான் வாழ்க்கை. அதே ஒரு அதாவது உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கும் அதே சார்ந்து கொள்ளுகிற பெரிய எண்ணங்கள். நிதானமாய் பசிக்கு சாப்பிடுதல், பசியும் போது எதை சாப்பிட்டாலும் மிக இனிமையானது. நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது எங்களுடைய அந்த கல்லூரியுடைய பிரின்சிபால்
அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா உணவுல தான் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அப்போ அநேக நாட்களில் சில டைமில் சாப்பிட முடியாது, அப்படி இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொட்டுவாங்க. அங்கே ரூல்ஸ் படி கொட்டக்கூடாது. அவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் ருசிக்கு சாப்பிட இருக்கிறீங்க, பசிக்கு சாப்பிடணும். பசிச்சுன்னா என்ன செய்ய முடியாது, இதை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடணும். ஆனால் சாலமோன் சொல்லுகிறாரு, அதில் ஒரு நிறைவோடு, அதற்காக அல்ல, சாப்பாட்டுக்காக வாழ்வதில்லை, வாழ்வதற்காக சாப்பிடுவது. எது இனிமையானதா இருந்தாலும், எது மேன்மையா இருந்தாலும், நாம் நிதானமாய் விசுவாசத்தோடு நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும் என்ற பொறுமையோடு. நம்ம ரொம்ப ஸ்பீட் எடுத்தோம்னா தப்பு பண்ண வேண்டியது இருக்கும். சில நன்மைகளுக்கு, சில ஆசீர்வாதங்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்பீட் எடுத்தோம்னா சிலரை இடையில என்ன செய்யணும், சவுட்டி தள்ள வேண்டியது இருக்கும், சிலரை தடை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாமல் நிதானமாய் கர்த்தருக்கென்று ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் எதானாலும் மேன்மையான காரியங்களை நிதானமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் தருகிற எல்லாவற்றையும் வேற யாரையுமே எடுக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டது இனிவொரு எடுத்து போறது போல இருந்தாலும் அதற்கு மேலானவைகளை நாளத்தனையாக கர்த்தர் நமக்கு தருவார். தீமையாக நமக்கு வர வேண்டியவைகளை இனிவொருவர் எடுத்து விட்டார், அது பணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டோர் நமக்கு பல மடங்காக திருப்பி தருவார். நாம் அந்த இடத்துல கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டோர் நமக்கு நன்மையான காரியங்களை தருவார். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற காரியம் நிதானம். விசுவாசத்தோடு நிதானமாய் எல்லா காரியங்களையும் பொறுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இனிமையானதும் மேன்மையானதும் பெருமையானதையும் நாம் நிதானமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். 18வது வசனத்துல, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்திற்கும் கட்டுத்திற்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் என்று நாம் பார்க்கிறோம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிறவன். இந்த இடத்துல பிறன் என்பது ஆங்கிலத்துல நெய்பர். இந்த இடத்துல பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்துல இருக்கிறவங்க, அயலகத்தார்கள். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுகிறது. பொய் சாட்சி அல்லது குறை அவங்கள தாக்கக்கூடிய இடத்துல, அவங்கள கனவீனப்படுத்த விதத்துல. இந்த இடத்துல பிறன் என்பது நம்ம வாழுகிற சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க, நம்மை சார்ந்த சில நண்பர்கள். கர்த்தர் நம்ம உலகத்துல வாழும்போது நமக்கு நண்பர்களாக, அயலகத்தார்களாக, உறவுகளாக, உடன் வேலையாட்களாக, சபையாக சில உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த உறவுகளில் நாம் பழகக்கூடிய, வாழக்கூடிய மக்கள், பார்க்கிறவர்கள் மத்தியில் இருக்கும்போது இருக்கிறவர்களோடு எந்த விதத்திலும் பொய் சாட்சி, அதாவது பொய் சாட்சி என்பது அவர்களுக்கு விரோதமான பேசுகிறது, புறங்கூறுதல், தவறா பேசுகிறது, தாழ்வாய் பேசுகிறது. அவங்கள எந்த விதத்திலும் நம்மோடு இருக்கிறவங்கள கொஞ்சம் தாழ்த்து, நான் அவனோட கொஞ்சம் மேலுங்கிறதான விதத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள், அவைகளை நாம், அது மாம்சத்துக்குரியது, ஆவிக்குரியது அல்ல. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் அடையாளம் கொண்டு நிதானமாய் கவனித்து நாம் குறைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம வாழுகிறவங்க சில வேளை தப்பு பண்ணலாம், குறைவானவங்களா இருக்கலாம், இழிவா சில வேளை நமக்கு உண்மையாகவே அவங்க குறைவானவங்களா இருந்தாலும் நன்மையானவைகளே, எல்லா மனுஷத்திலும் சில நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கும். அவைகளை பாராட்டுக்குரியவைகளை, மேன்மையானவர்களை, உற்சாகத்துக்குரியவைகளை நாம் கண்டுபிடித்து அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 19வது வசனத்தில், ஆபத்து காலத்துல துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் என்று பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும். அதாவது கால் முட்டு பேர்ந்து போச்சுன்னா நடக்க முடியாது, பல்லு விழுந்துட்டுன்னா, பல்லு இழகிட்டுன்னா எதை என்ன செய்ய முடியாது, கடிக்க முடியாது. யாரை நம்ப வேண்டும் என்பதில் கவனமா இருக்கணும்னு சொல்லுது. எல்லாருக்கும் நம்ம உயர்வானவங்களை நினைக்கணும், அவங்கள தாழ்த்தக்கூடாது. பட் நம்பிக்கை யார் மேல வைக்கணும், நம்பிக்கைக்கு உரியவர்கள் மேல. இடத்துல பாருங்க, முந்தின வசனம் சொல்லுது எல்லாரையும்
அவங்களுக்கு புறங்கூறக்கூடாது, அவங்கள மேன்மையானதை பேசணும். எல்லாரையும் நம்முடைய அயலகத்தார்களோடு அவர்களை நாம் மேன்மையை பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அடுத்த வசனம் சொல்றது நம்பாத எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும், உயர்வா பேசணும். நம்ம யாரை நம்ப வேண்டும் என்பதில் கவனமா இருக்கும். எல்லாருமே நம்பிக்கைக்குரியவர்களா இருக்க மாட்டாங்க. யாரிடத்துல நம்முடைய ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பதில், யாரை இடத்துல பேச வேண்டும் என்பதில் கவனமா இருக்க வேண்டும். துரோகியை இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இருப்பாங்க, ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை இங்க தருகிறத நம்ம பார்க்கிறோம். மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரங்களை களைகிறவனை போலவும் வெடியுண்டபின் வார்த்த காடியை போலவும் இருப்பான் என்று பார்க்கிறோம். வெடிப்பின் மேல் வார்த்த காடியை போல இருப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டு பாடுகிறவன், அதாவது ஒரு ஆளு கவலையோடு இருக்கும்போது, சோர்வோடு இருக்கும்போது நீங்க போய் கையடிச்சு பாட்டு பாடி அவங்கள உற்சாகப்படுத்த முடியாது. துக்கமா இருக்கும்போது அவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் துக்கமா தான் இருக்கணும். நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்முடைய பூரிப்பையும் அவங்களிடத்துல என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல போய் நேற்றைக்கு பிரியாணி சாப்பிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ஒருபடி கஞ்சிக்காக இருந்துட்டு. ஸோ அந்த யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒருவன் மன துக்கமுள்ளவனாக அவன் வருத்தங்களோடு இருக்கும்போது நாம அவனோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும். சிலரை உற்சாகப்படுத்துவாங்க, சிலர் கஷ்டங்கள் வரும்போது உற்சாகப்படுத்துறது, ஓடி போய் தட்டி கொடுத்து வா போ, அங்க போயிடும் இங்க போயிடும். நோ, அந்த உணர்வு பூர்வமான பாதிப்புகள்ல இருக்கிறவங்களை நிதானமாய் ஆறுதல் படுத்தி அவங்க இடத்துல போய் அவங்களை போல அவங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து நாம் அவர்களை அந்த திருப்பி கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடாவிட்டால் அது குளிர்காலத்தில் வஸ்திரங்களை களைகிறவனை போல. குளிர்காலத்துல ஒரு வஸ்திரத்துக்கு 4 வஸ்திரம் சேர்த்து போடணும், இருக்கதை எடுத்துட்டா அப்படி இருக்கும். ஸோ மன கஷ்டத்துல இருக்கிறவன்கிட்ட போய் நீ உற்சாகமா பாட்டு பண்ணவன இருக்கிறதையும் கெடுக்கிறதா இருக்கும் என்ற ஆலோசனையை சொல்லுகிறார். அடுத்து 21, 22 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். நம்ம பார்க்கும்போது இந்த சாலமோனுடைய ஞான வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போதும் அங்கே பழிவாங்குதலை குறித்த காரியத்தை மிக அருமையாக கற்றுப்படுத்தாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 43வது அதிகாரம் 5வது அதிகாரம் 43 45 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 5 43 45 வரை உள்ள வசனங்கள். அதுபோல ரோமர் 12வது அதிகாரம் 19, 20, 22 வசனங்கள்.
நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பழைய ஏற்பாட்டில் ஞானியாகிய சாலோமோன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்களுடைய ஆலோசனை. ஏனென்றால் இது அனுபவ வாழ்க்கையில் மிக முக்கியமானது, கடினமானது. ஆவியில் நிறைந்த மனிதன் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். மாம்சத்தில் இருக்கிற எந்த மனிதனும் மாம்ச உணர்வு, பாவ உணர்வு சுயத்தை தான் மேன்மைப்படுத்தும். அங்கே சுயம் பாதிக்கப்படும் போது, சுயம் அவமானப்படும் போது தீமைக்கு நன்மை செய்ய தோன்றாது. ஆனால் ஆண்டுடைய சித்தம் இது. கர்த்தர் அதை விரும்புகிறாரு. கர்த்தர் எனக்கு பதில் தருகிறவர், கர்த்தர் எனக்கு உயர்வை தருகிறவர் என்ற தெளிவான புரிந்து கொள்ளுதலும் விசுவாசமும் இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய வார்த்தையினால், கிறிஸ்து அப்போஸ்தலர் உபதேசம். அவங்க தப்பு பண்ணாங்க எனக்கு தெரியும், ஆனா நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த விசுவாசம், தேவனுடைய ஆளுகையை உள்ளத்திலே உணர்ந்தவன் தான் அதை செய்ய முடியும். நான் அல்ல, தேவன் என்ற விசுவாசம் உள்ளவர்கள் தான் இந்த காரியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க முடியும். மாம்சம் பழிவாங்க துடிக்கும். மாம்சம் நமக்கு தீமை செய்கிறவர்களை தீமையை எதிர்பார்க்கும். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருக்கும் போது அந்த நிறைவு தீமை செய்கிறவருடைய நன்மையை, தீங்கு செய்கிறவர்களுடைய, காயப்படுத்துகிறவர்களுடைய அவங்க சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிறதை நாடுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் ஆளப்படும் போது மாத்திரமே அது முடியும். 23, 24 வசனங்களை ஒரு வாசிப்போம். வடகாற்று மலையை புறங்கூறும் நாவு கோப மூர்க்கத்தையும் பிறப்பிக்கும். காசிப்பிங், புறங்கூறுதல். இதை நம்ம தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? குண்டடி சொல்லுதல், கோல் சொல்லுதல். ஆண்டவருக்கு விரும்பாத காரியம். கோல் சொல்லுதல் ஆண்டவருக்கு விரும்பாத காரியம். அது என்ன செய்யணும்னா பல பொல்லாப்புகளை உண்டு பண்ணும். வேதத்துல நாவை அடக்குவதை குறித்து மிக தெளிவாக சாலோமோன் ஞானி இன்னும் அப்போஸ்தலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் நெருப்பு என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதர்களுடைய, அதாவது அயலகத்தாருடைய, நாம் வாழுகிற நாம் இதனுடைய குறைவுகளை, தவறான காரியங்களை, அவங்க செய்த தவறு அவங்க செய்திருந்தாலும் கூட நாம் அவைகளை நம்மிடத்திலிருந்து அது வெளியே போகக்கூடாது. Gossip dies when it hits the ear of a wise man என்று ஒரு பழமொழி இருக்கிறது. புறங்கூறுதல் நின்று போகிறது எப்போது அந்த காரியம் ஒரு ஞானவானுடைய காதலுக்கு போய் சேர்கிறதோ அங்கே அது முடிந்து விடுகிறது. புறங்கூறுதல் என்று ஒருவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்மிடத்தில் வருகிற தவறான செய்தி, ஒருவரை குறித்த அவதூறான விஷயம், தவறான விஷயம், குறைவான விஷயம் நம்மிடத்திலிருந்து இனி ஒருவருக்கு போகுதுன்னு சொன்னா நாம் ஞானவான் அல்ல. நாமே காதல வருகிற இனி ஒருவருடைய தவறுகள், அவர்களுடைய பலவீனமான காரியங்கள் நம்மோடு நின்று விடுவது என்றால், நம்ம இடத்திலிருந்து வேறொருக்கு போகலை என்றால் நாம் ஞானவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல சாலோமோன் ஞானி நமக்கு அதை கற்றுத்தருகிறாரு.
என்றால் அதுதான் 24வது வசனத்தில் சண்டையோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம். புறங்கூறுதல் என்னென்ன சண்டைகளை உண்டு பண்ணும், பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதை விட வீட்டில் மூலையில போய் ஒதுங்கி இருந்துடலாம். புறங்கூறுதல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். புறங்கூறுகிறவர்கள் ஆவிக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். தேவனுடைய சித்தத்துக்கு மாறான காரியத்தை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். 25வது வசனம், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி உடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி உடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். உடாய்த்த ஆத்துமா பாவத்தினால் நம்பிக்கையற்று தூரம் போய் நிச்சய ஆக்கினைக்கு உட்பட்டிருந்த, மறைத்து போயிருந்த நம்முடைய ஆத்மாவுக்கு தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி, நம்மை உயிர்ப்பித்து நம்பிக்கை கொடுத்த நற்செய்தி என்ன? சுவிசேஷம். மிகுந்த தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி எது? கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி, சுவிசேஷம், வேதம். வேதம் எங்கிருந்து வந்தது? தூர தேசத்திலிருந்து வந்தது, நித்தியத்திலிருந்து வந்தது, பரலோகத்திலிருந்து வந்தது. உடாய்த்தாய்த்துமாக்களை சோர்வடைந்து நம்பிக்கையற்று நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டிருந்த நம்மை நித்திய நம்பிக்கைக்கு கொண்டு போனது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம். அதனால அவர் முதலாவது தீர்க்கதரிசிகள் மூலமாக கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டு கடைசியாக அவரே நமக்காக மரிக்கும்படி பரலோகத்தை விட்டு பூலோகத்துல நமக்காக வந்தார். தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் தோன்ற நாளிலிருந்து பிரயாணம் பண்ணின எல்லா மனுஷனுடைய பிரயாணங்களுடைய வரலாறை நீங்க எடுத்து எழுதினீங்கன்னு சொன்னா, இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்திற்காக, கர்த்தருக்காக, வார்த்தைக்காக பிரயாணம் பண்ண தூரம் தான் அதிகமா இருந்திருக்கும். யுத்தத்துக்காக பிரயாணம் பண்ணி இருக்காங்க, பொருளாதார வளர்ச்சிக்காக பிரயாணம் பண்ணியிருக்காங்க, வேலைக்காக பிரயாணம் பண்ணியிருக்காங்க, பண்றாங்க. ஆனா அவ எல்லாவற்றை விடையிலும் இந்த சுவிசேஷத்திற்காக பிரயாணம் பண்ணின தூரம் தான் மிக நீண்ட தூரமாக இருக்கு. நற்செய்தி பரலோகத்திலிருந்து வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஜீவ ஒளியாகிய கிறிஸ்து, அந்த சுவிசேஷத்தை பிடிச்சு அந்த வெளிச்சத்துக்குள்ளால வந்தவங்க ஓடுனாங்க. மனுஷன் பணத்துக்காக, வேலைக்காக, மேன்மைக்காக ஓடினான். ஆனா தேவனோ தன்னுடைய ஜனங்களை ஆவியில் நிரப்பி தன்னுடைய நற்செய்தியை கொடுத்து அனுப்பினார். இந்த உலகத்துல அதிகமா பிரயாணங்கள் பண்ணப்பட்டது நற்செய்தியை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்ததாக வரலாறு சொல்லுது. எந்த காலம்? 1வது நூற்றாண்டு. ஒருவேளை மத்திய கிழக்காசிய நாடுகள்ல தான், மிடில் ஈஸ்ட்ல இருந்தா வந்திருந்தாலும் அன்றைக்கு என்ன பிரயாணத்துக்கு எதிர்ந்தது? படகுகளும் சாதாரணமான மீன்ஸ், ஒருவேளை விலங்குகள், குதிரைகள், கழுதைகள், படகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். 1வது நூற்றாண்டு, 2வது நூற்றாண்டு, 3வது நூற்றாண்டு, 4வது நூற்றாண்டு. இன்றைக்கு கேரளாவில் வாழ்கிறதான சிரியன் கிறிஸ்டியனுடைய பின்னணி 4வது நூற்றாண்டுல ரியலாக சிரியாவில் இருந்து பர்சிக்யூஷன்ல, பாடுகள்ல மெய்யான விசுவாசிகள் உயிர் தப்பி ஓடி வந்து பிரயாணப்பட்டு வந்து கடற்கரையில வந்து அங்கே இருந்து வளர்ந்த வரலாறு சொல்லுது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் துரத்தப்பட்டவர்களும் தேவனுக்காக புறப்பட்டவர்களுமே அதிக பிரயாணங்களை இந்த உலகத்தில் ஏற்படுத்திருக்கிறாங்க. நற்செய்தியாகிய ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துட்டு, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துட்டு பக்கத்து வீட்டில் சொல்லதுக்கே மடிக்கணும். கூட உட்கார்ந்து நம்முடைய கசின்ஸ், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட தெளிவான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, வேத வசனத்தை முன்னிட்டு சொல்வதற்கு நம்ம எத்தனை நாள் நம்முடைய வாயை திறந்தோம்? குறைவு. மேற்கத்திய கம்பெனி இந்தியாவில்
வியாபாரம் பண்ண வந்தாங்க, இந்தியாவை பிடிச்சாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனா அதற்கு மேலாக சுவிசேஷத்தை எடுத்துட்டு இந்திய தேசத்துல வந்து உலகம் முழுவதும் போய் தங்களை ஜீவனை விட்ட மக்களுடைய எண்ணிக்கை சொல்லி முடியாதது. எங்கெல்லாம் மொழி வளர்ந்ததோ அங்கெல்லாம் சுவிசேஷத்திற்காக தான் அந்த மொழி வளர்க்கப்பட்டிருக்கும், எழுத்து வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கும். சுவிசேஷம் அந்த முதல்ல வேதாகமம் அநேக மொழிகளில் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும், இன்க்ளூடிங் தமிழ். தமிழ் அச்சு உருவாகி முதலாக பிரிண்ட் பண்ணப்பட்டது நம்முடைய பரிசுத்த வேதாகமாகிய நற்செய்தி. வங்காளம், ஹிந்தி, வில்லியம் கேரி, தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி, பரலோகத்திலிருந்து வந்த செய்தி, பரலோக தேவனால் அனுப்பப்பட்ட செய்தி, பரலோக தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தையாகிய கிறிஸ்து. அவரே நமக்கு ஜீவன். 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப நாட்கள்ல ஜெசிமன் பிராண்டன், ஈவலின் பிராண்டன் என்கிற ரெண்டு, he was a doctor in Britain. அந்த நாட்கள்ல மருத்துவராக இருந்தவர் இந்திய தேசத்தின் மேல் தரிசனம் பெற்று இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் போனது அன்னைக்கு கொல்லி ஹில்ஸ் என்கிற மலைக்கு. கொல்லி ஹில்ஸ் மலைக்கு இன்றைக்கு நம்ம போக மாட்டோம். சில டெக்கேட்ஸுக்கு முன்பு, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய பேர் இங்க இருந்து மிஷனரியா கொல்லி ஹில்ஸ், கல்வராயன் ஹில்ஸ்க்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்திலே பிறந்த மருத்துவர், எஜுகேட்டட் மேன், தமிழ் சென்னை வந்து, சேலம் வந்து, நாமக்கல் வந்து மக்கள் வாழக்கூடிய, ரிமோட்ல வாழக்கூடிய மக்கள், அன்றைக்கு வழிபாதை கிடையாது, குதிரைகளை பயன்படுத்தி அந்த மலைமேட்டில் போய் மிகுந்த பிரயாசங்கள் பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மலைகள் அன்றைக்கு இருந்த நோய் மலேரியாவினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனார். இளம் வயதிலே மரித்து போனார். அவருடைய மனைவி மீண்டும் இங்கிலாந்து தேசத்திற்கு அழைக்கப்பட்டார். ஆனால் நான் என்னுடைய புருஷன் போன இடத்திற்கே போவேன், அங்கே ஜீவனை கொடுப்பேன் என்று போராடி சில வருடங்களுக்கு பின்பு மீண்டும் அவர்கள் ஈவ்லின் பிராண்ட் கொல்லி ஹில்ஸில் தான் மறிச்சாங்க. ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வரும்போது அவரை அனுப்பின மிஷன் மூவ்மெண்ட் என்ன செய்தா, இந்தியாவுக்கு அனுப்ப விரும்பல. அவங்க சொன்ன காரணம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி கல்வி கொடுப்பீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் அதற்கான வழிகளை திறப்பார், நான் கர்த்தருக்காக அவருடைய சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிறேன் என்று புறப்பட்டு வந்தார்கள். அவருடைய ஒரு மகன் தான் ஒரு ரேர் நோய்க்கு மருந்து கொண்டு கொடுத்திருக்கிறதான பால் பிரான்ஸ் என்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர். அவருடைய பேர்ல வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. ஜெசி பிராண்டுடைய மகன். தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி, தேவனால் அனுப்பப்பட்ட வல்லமையுடைய வார்த்தை மனிதர்களை தூர தேசத்திற்கு புறப்பட செய்திருக்கிறது. தெரியாத கலாச்சாரங்கள், தெரியாத தேசத்திற்கு தரிசித்து பார்க்காம விசுவாசித்து போனாங்க. அதனாலதான் இன்றைக்கும் சுவிசேஷமும் கிறிஸ்துவும் நற்செய்தி நிற்கிறது. இல்லை என்றால் உலகமும் மாமிசமும் பிசாசும் அழித்து போட்டிருக்கும். மனுஷ வல்லமை, உலக வல்லமை, படைப்பு சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டி கர்த்தருடைய மகிமையான வல்லமையை தடை பண்ண யாராலும் முடியாது. தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி உடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். சுவிசேஷம் நம்முடைய ஆத்மாவை குளிர பண்ணி இருக்குதா? ஆண்டுடைய வார்த்தை ஜீவனாய் மனுஷனுடைய இருதயத்தில் போகும்போது வறண்ட நிலம்
தாய்த்து போன நிலம், வெடித்த நிலம், வறட்சியான நிலம் குளிர்ச்சி அடைந்து, நம்பிக்கை அடைந்து, நித்திய நம்பிக்கை அடைந்து, பலன் அடைந்து, ஆறுதல் அடைந்து, தேர்தல் அடைகிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை கொடுக்கிறது. ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவனை வல்லமையாய் ஓடச் செய்கிறது. ஆத்தும நம்பிக்கையுடைய மனுஷன் அந்த ஆத்துமாவை பாதுகாக்கிற இந்த சரீரமாகிய கூடாரம் அந்த ஆத்துமாவை மீட்ட தேவனால், மீட்ட கிறிஸ்துவால் பாதுகாக்கப்படும், வழிநடத்தப்படும் என்கிற நிச்சயத்துக்கு நேராக கடந்து வர முடியும். மிஸ்டர் ஜஸ்டிஸ் அண்ட் மலர் அந்த அரக்கு பகுதியில் ஆந்திரா ஒரிசா பார்டர்ல போய் அவங்க கிலோமீட்டர் கணக்கில் காலையில ராவு பார்க்காம அங்கேயும் இங்கேயும் ஓடுனாங்க, நடந்தாங்க. எது நடக்க வச்சது? பிரதர் அசோகை இப்ப முன்னால விட்டு பேச சொன்னா நிறைய பேருக்கு சரித்திரம் சொல்லுவார். அவர் மிஷன்ல இருக்கிறதுனால அநேக நபர்கள் எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறதை பற்றி சொல்லுவார். இவையெல்லாம் ஓட வைக்கிறது, நடக்க வைக்கிறது, மலைகளிலும் காடுகளிலும் முள்ளைகளிலும் வறட்சியான நிலங்களிலும் நீரூற்றுகளிலும் ஓட வைக்கிறது யாரு? எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். வல்லமையுடையது, அற்புதமானது, மகிமையானது, மனுஷனுடைய கண்களுக்கு புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்ய முடியும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து அவர்களை அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடிப்படையாக அந்த சுவிசேஷமாகிய நற்செய்தி நமக்கு நம்பிக்கை கொடுத்து, நித்திய நம்பிக்கை கொடுத்து, பரலோக நம்பிக்கை கொடுத்து, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ, தேவனை ஆராதிக்க, தேவனுக்காக வாழ நம்மையும் ஒன்றிணைத்திருக்கிறது. இது தேவனுடைய அற்புதமான செயல். நாம் இந்த இடத்துல, இந்த கட்டடத்துல, இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம்னா இதுக்கு முன்னால தேவனுடைய அற்புதமான முன்னறிவின் தெரிந்தெடுத்துதல், அனாதி தீர்மானம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் நல்லவங்க கிடையாது, நம்ம தப்பு பண்ணக்கூடியவங்க. சாலோமோனுடைய ஆலோசனை, இதுக்கு முன்னால படித்த ஆலோசனைகள்ல நிறைய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் பெற்றோம், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டோம். நாம் நம்முடைய சுய நீதியை நம்பி அல்ல, கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய நீதியையும் அவருடைய பரிசுத்தத்தையும், கிறிஸ்துவுக்குள் நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற நம்பிக்கையும் தான் நம்மை இந்த இடத்துல சேர்த்ததும் கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, அப்போஸ்தல உபதேசங்களுக்கு சாட்சியாக நம்ம இந்த உலகத்துல வைத்து நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் செய்திருக்கிற அற்புதங்களை, உன்னதத்தில் இருந்த அந்த நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் செய்திருக்கிற அதிசயங்கள், மனுஷனுடைய கண்களுக்கு புத்திக்கு எட்டாத வல்லமையானவைகள், அற்புதமானவைகள். மாம்சம் எல்லா நாட்களிலும் மாம்ச கண்களால பார்க்கும், எங்க பச்சையான இடக்கிறதோ அங்க தேடும். ஆனா தேவாவி, தேவன் அந்த விசுவாச பார்வை, தேவபலத்தால் பார்க்கக்கூடிய பார்வை தூர தேசத்தை காட்டும், அந்நிய தேசங்களை காட்டும், எந்த நம்பிக்கையில்லாத தேசத்துக்கு நேராக நடத்தும். அங்கே பாதுகாக்கும், பராமரிக்கும், போஷிக்கும், நடத்தும், வெளிச்சத்தை கொடுக்கும். நாம் இந்த நற்செய்திக்காக வாழுவோம், சுவிசேஷத்துக்காக வாழுவோம், சுவிசேஷத்துக்காக ஓட ஆரம்பிப்போம், சுவிசேஷத்துக்காக செயல்பட ஆரம்பிப்போம். அநேகர் நம் மூலமாக வெளிச்சம் வர நம்ம வாழ ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம்.
25வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 25லிருந்து 28 வரை வாசிப்போம். அடுத்து நம்ம 26ல பார்க்கும்போது, துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கு கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பா இருக்கும். துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது, துன்மார்க்கனுக்கு முன்பாக தள்ளாடும்படியாக, வெறுக்கப்படும்படியாக, அவமதிக்கப்படும்படியாக, மிகுந்த அவமானத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மெய் நீதிமானாகிய நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களையும், நம்முடைய பாவத்தையும் தன்னிலை ஏற்றுக்கொண்டு நமக்காக கைவிடப்பட்டவராக, தள்ளாடினவராக, ஒடுக்கப்பட்டவராக, அவமானப்பட்டவராக அவர் வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கும் போது, அந்த கிறிஸ்துவுக்காக வாழும்போது, இந்த உலகத்துல நாமும் சில நேரங்கள்ல அந்த சுவிசேஷம் நம்ம மாம்சம் உலக நம்மை தள்ளாடுக்கு நேராக அனுமதிக்கலாம். ஆனாலும் அது தேவனுக்கு முன்பாக அது எப்படிப்பட்டது? கலங்கின கிணறுக்கு கெட்டுப்போன சுனைக்கும். அதாவது நீதிமானை தள்ளாட உலகம் பிசாசு அனுபவிக்கிறது. அதனால எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய பார்வையில கடுமையானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்திற்காக யூதர்கள் தங்களிலே அனுபவித்த சாபம் 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றும் அதற்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. 2000 ஆண்டுகளாக அவருடைய குற்றம் எங்கள் மீது, எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று தங்கள் மேலேயே வாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்ட, வேதனைப்பட்ட சன்னதி யூதர்களைப் போல வேற யாருமே வரலாற்றில் இருந்தது கிடையாது இன்றும். ஆனால் தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் தேவன் ஒரு சைடில் அவங்களை பலப்படுத்தி கொண்டு வராரு. ஆனாலும் சமாதானம் இருக்காது. ஆனாலும் வேதனைகள் நிறைந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவிலே அழைக்கப்பட்ட நாம் நீதிமான்கள், விசுவாசிகளோடு இருக்கிற வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதான் நாம் இங்கு சாலமன் கொடுத்த ஆலோசனைகள். நம்முடைய வாழ்க்கை இனி ஒருவரை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. வார்த்தைகளினாலோ, புறங்கூறுதலினாலோ, செயல்படினாலோ, எதுனாலும் பாதிக்கப்படக்கூடாது. அது தேவனுக்கு முன்பாக நாம் மிகுந்த கோபத்திற்கு ஆளாகும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகளை நாடுவதும் புகழல்ல. எப்படி தேன் ரொம்ப சாப்பிட்றது நல்லது இல்லையோ, அதுபோல ரொம்ப புகழும் நல்லது இல்லை. ரெண்டாவது, புகழை விரும்பினாலே முடிஞ்சு போச்சு. புகழ் அது ஒரு பெருமை. அழிவுக்கு முந்தினது அகந்தை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை நிதானிக்க வேண்டும். எந்த விதத்திலும் நாம் சில காரியங்களை செய்யும் போது புகழுக்காக செய்கிறோம் என்று பார்க்க வேண்டும். சில காரியங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
நாம் சில கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்மை செய்வர்களாக இருக்கும்போது நமக்கு புகழ்ச்சி உண்டாகும், அது தேவனுக்கு மகிமையானது. ஆனால் அது பெருமையாக நாம் தற்புகளை நாடுகிறதாக மாறக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் நம்முடைய உள்ளான மனிதன், ஆவி ஆத்துமா, நம்ம ஜாக்கிரதையாக அடக்கணும். பாவ பலவீனங்கள், தற்புகழ்ச்சி, சுய விருப்பங்கள், மாம்ச விருப்பங்கள், மாம்ச எண்ணங்கள், அவைகளுக்காக வாழ வேண்டும். அவைகள் நம்மளை மேலாக வராதபடி நம்மை நிதானமாய் மிகவும் எச்சரிக்கையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன் ஆவியை அடக்காதவன் மனுஷன். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆராதனை என்று சொல்வது மனுஷனுடைய ஆவியை, மாம்சத்தை தூண்டிவிட்டு மாம்ச உற்சாகத்துல செயல்படுகிற காரியங்கள். வேதத்தில் ஆவி என்று வருகிறது எல்லாம் பரிசுத்த ஆவியை குறிக்கவில்லை. நாம் மனிதர்களும் ஆவி ஆத்ம சரீரம் உடையவர்கள். நம்முடைய ஆவி உணர்ச்சி வசப்படுவது அல்ல, ஆவியில் நிரப்புவது. நம்முடைய ஆவியில் வருகிற உணர்ச்சி அல்ல, ஆவியில் நிரப்புதல். நம்முடைய ஆவியில் வருகிற தெய்வீக குணாதிசயங்கள், ஆவிக்குரிய பண்புகள், வேத வசனத்தை சார்ந்த உண்மைகள் ஆவியை நிலைத்திருந்து கனியாய் வெளிப்படுவது, வாழ்க்கையில் வெளிப்படுவதே ஆவியில் நடப்பது, ஆவியில் நிரப்பப்படுவது. பரிசுத்தாவியில் நிறைந்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபத்தில் ஆரம்பித்து சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் சமூகத்துல, குடும்பத்துல, உலகத்துல ஆராதனை நேரத்தில் வருகிற உணர்ச்சி வசப்படுதல் அல்ல. அநேக தங்களுக்கு வருகிற ஆவிக்குரிய பிரகாரமாக சில வேளை ஆவி உற்சாகம் வரும்போது மாம்ச உணர்ச்சியை சேர்ந்து வெளிப்படும். அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். தன் ஆவி அடக்காத மனுஷன் தன்னை நிதானித்து வேதவசன வெளிச்சத்தில் அறிந்து தன்னை மிகவும் தன்னுடைய எண்ணங்கள், செயல்கள் வசனத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறதா என்று அறிந்து நாம் செயல்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மாம்சத்தின்படியான ஆவியில் நிரப்புதல்கள் ஆவிக்குரியது என்று ஆரம்பித்து இன்றைக்கு அது கிறிஸ்து இல்லாத, சுவிசேஷம் இல்லாத மாம்ச உணர்வுகளை திருப்திப்படுத்தக்கூடிய அநேக இடங்கள்ல ஆவிக்குரியது என்று நடந்து கொண்டிருக்கிறது. விக்கிரகங்களை தொழுது கொண்டு விக்கிரகங்களுக்கு முன்பாக ஆவியில் நிறைகிறோம் என்று கிறிஸ்துவை சார்ந்த பாடல்களை பாடி அங்கு ஆவியில் நிறைகிறார்கள். பிசாசு தந்திரமாய் இன்றைக்கு மக்களை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இது ஆவியில் நிறைவு அல்ல. ஆவியில் நிறைவே கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைவது, வாழ்வில் நிறைவது. அது ஒரு ஆராதனை வேளையில் உண்டாகிற நிறைதல் அல்ல. வாழ்க்கையில் கிறிஸ்துவால், அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு வாழ்தல், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுதல். ஆனால் மாம்சத்தில் நமக்கு இருக்கிற ஆவியை அடக்க வேண்டும். நம்முடைய ஆவி பலவீனமுடையது. நம்முடைய ஆவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு பாவ உணர்வுகளை தூண்டக்கூடியது, பெருமைக்கு உட்படக்கூடியது, பேராசைக்கு உட்படக்கூடியது, பொறாமைக்கு உட்படக்கூடியது, புறங்கூறுதலுக்கு உட்படக்கூடியது, சுயத்தை சார்ந்து கொள்ள, சுயத்தை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் ஆவியை அடக்க சொல்றேன்.
சுயத்தை அடக்க சொல்றார். சுய விருப்பங்களை, மாம்ச பலவீனங்களை அடக்கி கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ மேன்மைப்படுவதற்காக அவருடைய வசனங்களினால், ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்த வாழ்க்கை நம்மை குணசாலியான, தெய்வ பக்தி உள்ளவனாக, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக, ஆவிக்குரிய கனி கொடுக்கிறவனாக, மற்றவருக்கு முன்பாக சாட்சி உடையவனாக, மற்றவருக்கு முன்பாக மாற்றுகிறது. இந்த வாழ்க்கையை வாழ நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி, உன்னதத்திலிருந்து வந்த நற்செய்தி, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நற்செய்தி ஆகிய வேதம், கிறிஸ்து, அந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நம்முடைய கால்கள், நம்முடைய மனம், இருதயங்கள் ஓட வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் மகிமைப்படுவதற்காக அமைய வேண்டும்.